வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைவாய்ப்பு பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்குற வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதவியாளர், அசிஸ்டண்ட்டு, ஹெல்ப்பர் இதுமாரி வேலைவாய்ப்பு தான் கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு பணி சுமை அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக மெயின் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு மட்டும் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேலைவாய்ப்பு இப்போ அவைலபிளாக கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நேற்று ஒருத்தர் கமெண்ட் சுமார் செம்ம தெளிவாக சொல்லியிருந்தார். எனக்கு நீங்கள் என்னென்ன வேலைவாய்ப்பு இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது என்னென்ன வேலைவாய்ப்புலாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக மறுபடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈபியில் உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ அவைலபிளாக இருக்குது. மின்சாரத்துறையில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்க்கல அப்படின்னா உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சியில் கேஎன் நேரு தான் பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி அமைச்சர். அந்த துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. அதுலேயும் உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரி தாலுக்கா ஆஃபீஸில் உதவியாளர் கிளர்க்கு உட்பட வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் யாராச்சும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனே விண்ணப்பிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். சம்திங் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது மாநகராட்சியில் 9 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உடனுடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையோட இன்டர்வியூ, இந்த நேர்முக தேர்வுக்கு உண்டான அழைப்புதல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்க வரும், எப்போ அழைப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பித்தேன் முக்கால்வாசி பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 98 பேர்த்துக்கு இது இது பண்ணிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் வர மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2% ஏன் வராது அப்படின்னா அவங்க ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்கும், ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சம்டைம்ஸ் ஃபீஸ் கட்டலை அப்படின்னாலே ஃபார்ம் டவுன்லோட் ஆகிற பேஜுக்கு போயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு டவுன்லோட் ஆகிற பேஜுக்கு போகாது, பணம் கட்டியிருந்தாலுமே. அவங்களுக்கு ஃபார்ம் வரல அப்படின்னாலுமே அப்போ இது கால் லெட்ரு, இது இன்டர்வியூ லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா வரும். இது என்ன ப்ரொசீஜருங்க? இப்போ இன்டர்வியூ கூப்பிட்றாங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அடுத்தது எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்டர்வியூ வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் தெரியுது, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் செலக்ட் ஆனாங்க, இவ்வளோ பேர் வேக்கண்ட் இருந்துச்சு, இவ்வளோ ஃபில் பண்ணோம், அந்த அறிவிப்புலாம் வரவே மாட்டேங்குதுங்க. எப்படிங்க இதை நான் ஒரு உண்மைத்தன்மையாக எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. நம்பி தாங்க ஆகணும், வேறு வழி கிடையாது. உண்மைத்தன்மைன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கணும், அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ நான் இன்டர்வியூவில் போயிட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு செலக்ட் ஆகிட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜரு? இதே வேலையிலேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதே வேலையிலலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு 5 வருஷம்
நீங்கள் வந்து இந்த வேலையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியரிட்டி பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம உதவியாளர் வங்கி இருக்குல்ல, அதில் வந்து ஆட்கள் எடுப்பாங்க. அதை நான் சொல்கிறேன். அது நான் சொல்கிறப்ப நீங்கள் கரெக்டாக நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்களுக்கு தனியாக கேட்டகரி, உங்களுக்கு வந்து தனியாகவே வந்து இத்தனை வேலைவாய்ப்பு இருக்குது, இவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு அறிவிப்பாங்க. பொதுவாக்கறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக அறிவிப்பாங்க. நான் வந்து சொல்கிறேன், அப்போ வந்து கரெக்டாக விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த கிராம உதவியாளர், இந்த கிராம வங்கியில் உதவியாளர் வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து போகலாம். சம்பளம் சம்திங் ஒரு 24-25 சம்திங் வரும். ஒரு அருமையான ஒரு ஜாப் தான். நான் காத்தால ஒரு 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர மாரி இருக்கும். ஒரு சூப்பரான ஜாப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் தாராளமாக அடுத்த வேலைவாய்ப்புக்கு போகலாம், உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு போகலாம். ஒரு 24,000 ரூபாய் சேலரி வரும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து யார் யார் விண்ணப்பிச்சாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிடுவாங்க. அதாவது கிராம வங்கி இருக்குல்ல, அங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட லிஸ்ட்டெல்லாம் போயிடும். யார் யார் எங்கெங்கே இப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு அங்கே தான் முதல்ல போகும். அங்கே போய் தான் வெரிஃபையாக நடக்கும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க இது வந்து அங்கே போகாது, ஸ்ட்ரெயிட்டாக அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு. கிடையாது. இந்நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கிராம வங்கிக்கு வந்திருக்கும். அப்படி சப்போஸ் யாராச்சும் கிராம வங்கியில் இருக்காங்க அப்படின்னா லைட்டாக கேட்டு பாருங்கள். அவங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா விருப்பம் இருந்தால் கட்டாயமாக இந்த அப்டேட்டை கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் அப்டேட் பண்ணது அங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லிஸ்ட்டு வந்து இங்கே முதல்ல அவங்களுடைய லோக்கல் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து இருந்தால் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது. அங்கே வந்து ஒரு ரேட்டு கேட்பாங்க, இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது போடுறதா என்னென்னு. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரொசீஜர், கரெக்டாக நடக்கக்கூடிய இது வந்து ஒரு ப்ரொசீஜர். இப்படி தான் நடக்கும். கிராம வங்கிக்கு வந்த உடனே அவங்க வந்து செலக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்து எந்தெந்த கடையில் எந்தெந்த வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ண ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி போஸ்ட் போடுவாங்க. இதை வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடையோட நேர்காணல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழைப்புதல் வந்து எப்போ நாங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, எஸ்எம்எஸ் மெயில்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பர்லேயாவது இல்லை நியூஸ்லேயாவது எதுலேயும் ஒன்றில் அட்வர்டைஸ்மெண்ட் மாரி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் நடைபெற போகுது அப்படிங்கிற மாரி வரும். நான் வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோவை அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உடனே போய் ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ஆன்லைன் மூலமாக கூட விடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃப்லைன் மூலமாக விட்டால் தான் நிறைய பேர்த்துக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக கூட விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் 38 மாவட்டத்துக்குமே ஒரே போர்ட்டல் தான், ஒரே இது தான் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தாலும் ஒரே இது தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அப்ளை பண்ணுறதை நம்ம பிரித்து நாமளே அப்ளை பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க டவுன்லோட் பண்ணுறப்போ ஒரே லிங்காக கொடுத்துட்டா தான் அவங்களுக்கு வந்து வேலைப்பாடுகள் கம்மி. அவங்க வந்து 38 போர்ட்டல் ரெடி பண்ணி தனித்தனியாக போட்டு அது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு வேணுமா போய் டவுன்லோட் பண்ணுறது, சும்மா ஒரு பட்டன் நடத்தணும் டக்குன்னு டவுன்லோட் ஆகிடுது, அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கோடிங் இருக்குது, எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை வந்து ரெடி பண்ணி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட கடினம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே போர்ட்டலாக கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எஸ்எம்எஸ் மெயில்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை விண்ணப்பத்திற்குண்டான நேர்காணல் அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், குறுஞ்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெசேஜாகவும் வரும், ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களா அதுக்கு மெசேஜாகவும் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் மூலமாகவும் வரும், ஜிமெயில் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரே இப்படி தான் வரும். வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அது டோட்டலாக ஏதோ ஒரு காலேஜ் நேம் போட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு பண்டகசாலை நேம் போட்டு
கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் நேர்காணல் நடைபெற மாரி இருக்கும். நான் நேர்காணல் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க, சுற்றி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, யாருக்குங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டிகேப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நம்ம வீடியோ யாராச்சும் ஒரு ஹேண்டிகேப் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களை வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து எல்லா விதமான இதுவுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் வந்து நிறையா விதமான முயற்சிகளை செஞ்சு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்துக்குமே நேர்காணல் அழைப்புதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.